எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நான் 7 Hills கேட்டரிங்கோட எம்டி பேசுறேன். இந்த 7 Hills வந்து 2012 நான் நடத்தின்னு வருகிறேன். இதெல்லாம் 13 வருஷமா நல்லபடியா எல்லா ஈவெண்ட்டும் நான் பண்ணி கொடுத்துன்னு இருக்கேன் எல்லாருக்குமே. இப்போ ஒரு மேரேஜ் கொடுக்குறாங்கன்னா அதுல ஒரு டெக்கரேஷனோ ஒரு டிஜேவோ ஒரு பார்ட்டியாலோ அதெல்லாம் முக்கியமானது ஒண்ணு. அதுலயும் முக்கியமானது பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம கேட்டு அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அதுவே அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். 7 Hills பொறுத்தவரை நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு நம்ம கேட்டு தான் செய்வோம். அதே மாதிரி மண்டபத்திலிருந்து உள்ள வரும்போதுல இருந்து வெளியே போறதுல நான் ஃபுட்டு அவங்க ஓகேனாதான் அதனோட பித்தியே இருக்கும். மற்றபடி எல்லா இதுவும் இருக்கும். ஆனா அது இருந்தாலும் நம்ம ஃபுட்டு எப்படி கரெக்டா அவங்களுக்கு வந்து இது பண்றோமோ நம்ம ஃபுட்டுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட அது வந்து லைஃப் ஃபுல்லாவே அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். ஃபுட்டுல வந்து நம்ம குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குவாலிட்டி கொடுக்கறது வந்து அதை வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம வாங்கி அதனோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்ம போட்டாதான் அதனோட இது வருமே. இதுலயே வந்து 3rd குவாலிட்டி 4th குவாலிட்டி நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நம்ம இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுத்தாதான் ஃபுட்டோட பேரு அங்க கிடைக்கும். அதனால வந்து எல்லா குவாலிட்டியும் நம்ம வந்து தரமா கொடுத்தாதான் அதனோட இது நம்மளுக்கு கிடைக்கும். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அவங்க இன்னும் வேணும் தான் கேட்பாங்க தவிர ஐயோ வேணான்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து கொடுத்துனே இருக்கணும். அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. 13 வருஷமா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் கரெக்டா கொடுக்குற வாசி தான் இப்போ நம்ம வந்து இதை பண்ணின்னு இருக்கிறோம். நம்ம ஃபுட்டுலயே பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டேஸ்ட் வைஸா எது கொடுக்குறோம் பார்த்தா இப்போ வந்து வெஜ்ஜி மட்டன் வெஜ்ஜி எறா அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரொவைட் பண்றோம். விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை ஐட்டம் பார்த்தா முல்பாக் தோசை ஆந்திரா பெசலிட் தோசை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நிறைய நம்ம இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கஸ்டமரோட ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சொல்லி அவங்களோட சஜஷன் கேட்டுக்கின்னு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி தரோங்க. இப்போ ஒரு ஃபுட்டு வேஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டு என்ன வேஸ்ட் பண்றாங்க எது வேணான்னு அவங்க ஒதுக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு அங்க சஜஷனே கொடுக்க மாட்டோம். அந்த டஸ்ட்பின் கூட நாங்க பார்த்துட்டு நாங்க ஒரு வார்த்தை சொல்லுவோம் அவங்களுக்கு இந்த மெனு வேணாம் சார் அடுத்த மெனு போயிடலாம் சார் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டே நம்ம வந்து சஜஷன் சொல்லுவோம். நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து ஃபுட்டு தயார் பண்றோமோ இதே டபுள் மடங்கு நம்ம வந்து சர்வீஸ்லயும் காட்டணுங்க. சர்வீஸ் எப்படி பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே கொடுத்துரும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் என்ன தேவையோ மூஞ்சி சுளிக்காமையோ இல்ல அவங்க எதனா ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம அதை பத்தி இது பண்ணாம ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கினே அவங்களுக்கு நம்ம பரிமாறணும்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க எல்லாமே கொஞ்சம் யங்கானவங்க தான் பசங்க தான் மொத்த பேருமே எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்களுக்கு நம்ம வந்து சர்வீஸ் நல்லபடியா கொடுத்தாதான் அவங்க ஓகேப்பா நம்ம போன இடத்துல சர்வீஸ் சூப்பரா இருப்பா சாப்பாடு சூப்பரா இருப்பா சொல்லுவாங்க. 50 நம்பர்ஸ்ல இருந்து அவங்க 10,000 நம்பர்ஸ் கேட்டா கூட நம்ம வந்து அதை பண்ணி கொடுத்துக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வீட்டுல சின்ன ஃபங்க்ஷனா எனக்கு 50 பேர் கொடுப்பா அப்படின்னாலும் ஓகே இல்ல 100 பேர் கொடுப்பா அப்படின்னாலும் ஓகே எனக்கு வந்து 5000 பேருக்கு பண்ணம்பா 10,000 பேருக்கு பண்ணம்பா அதுக்கேற்ற ஆளுங்களும் நம்ம கிட்ட மேன் பவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டோட நம்ம கிட்ட இருக்காங்க ஆளுங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். எல்லா ஈவெண்ட்டுமே அவங்களுக்கு என்ன தேவை சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே நாங்க இல்லைன்னே சொல்ல மாட்டோமே. பெஸ்ட் கேட்டரிங் சர்வீஸ்ல நாமினேட் பண்ண டார்ஸ்லிங் அவார்டுக்கு நன்றி.